அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நல்லவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நேர்மையான வழியில் செயல்படுபவர்கள் தொடர்ந்து பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் தீரா சிக்கல்களையும் எதிர்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பழைய அறிவின் பதிவில் செயல்படுவது காரணமா, தன்னை புதுப்பித்து கொள்ளாததினுடைய விளைவா, தொடர்ந்து தன்னுடைய எண்ணத்தின் சிந்தனையின் அறிவின் பதிவில் செயல்படுவதா? சிந்தியுங்கள். நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் கெட்டவர்கள் வளர்ச்சியடைவதும் ஏன் இவ்வாறு நடக்கிறது? ஏன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரிக்கிறார்கள்? எல்லோருக்கும் அறிவு வேலை செய்கின்றது. அந்த அறிவானது நல்லது கெட்டது என்று பிரிக்கப்படுகிறது. அதாவது ஒருத்தருக்கு சாதகமாக இருந்தால் அது நல்லது, ஒருத்தருக்கு பாதகமாக இருந்தால் அது கெட்டது. இந்த அறிவின் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்ளும் பார்க்கும் விதத்திலும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தொடர்ந்து ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு நல்லதும் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டும் ஒருத்தர் கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், அவர்களுக்கு இது தேவை இருக்கிறது என்று கேட்காமலே செய்யக்கூடியவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அடுத்தது பார்த்தோம்னா, மற்றவர்களுக்காக நான் ஏன் உதவி செய்ய வேண்டும்? எனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை. என் வாழ்க்கை, என் குடும்பம், என் சந்தோஷம், என் நிம்மதி, என் மகிழ்ச்சி என்று வாழக்கூடியவர்களை கெட்டது என்று சொல்கிறோம். இவர்களுக்கு அந்த உணரும் தன்மை குறைவாக இருக்கும், பிரித்து பார்க்க தெரியாது. இதுபோன்று நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த பல முரண்பாடுகள் குடும்பத்தில் இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், அலுவலகத்தில் இருக்கலாம். அப்போது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, ஒரு நல்ல மற்றவங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்துட்டு இருக்கிறவங்க, மற்றவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறவங்க சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? இவங்க மற்றவங்களெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா? சுயநலமாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ காசு பணம் வருது, வீடு பங்களா சொத்து சுகம் எல்லாமே கிடைக்குது, நான் இவ்வளோ பேர்த்துக்கு உதவி செய்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே வேதனைப்பட்டுக்கிட்டு ஒரு குறுகிய மனப்பான்மையோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே அதர் சைடில் பார்த்தோம்னா, காசு பணம் பங்களா எல்லாமே இருக்கும், அவர்களும் உதவி செய்வாங்க. ஆனால் அவர்கள் செய்வதற்கும் இந்த நல்லவர்கள் என்று செய்யக்கூடியவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அப்போது நம்ம நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரித்து பார்ப்பதை விட, நம் அறிவை நாம் வளர்த்தி கொள்கிறோமோ என்பதில்தான் வளர்ச்சி என்பது உள்ளது. இது கடவுள் கொடுக்கும், கிரகம் கொடுக்கும், நாம் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்பதெல்லாம் இல்லை. காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் தியரி, நீ எது செய்தாலோ அது உனக்கு திரும்பி வரும். அதாவது இது அந்த காலத்திலேயே சொன்னாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொன்னாங்க. நீ முன்னாடி என்ன செஞ்சியோ அதுக்கு பலன் இன்னைக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உதாரணத்துக்கு இதை நம்ம ஒரு சயின்ஸாக தான் பார்க்கணும். இப்போ ஒருத்தர் வேலைக்கே போகிறக்கு பிடிக்கல, எந்தவித ஆர்வமும் இல்லை, நான் ஏன் வேலைக்கு போகணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இது நல்லதாக தெரியுது, இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இது கெட்டதாக தெரியுது. அப்போது தொடர்ந்து இவங்க இந்த எண்ணத்துலேயே இருக்கிறப்ப எத்தனை நாள் இவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? இவங்க பாவம், இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு நேரம் வரும் காலம் வரும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கு உதவி செய்வாங்க? அது செய்யாமல் விட்டுட்டா கெட்டதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் இவங்க பார்த்தோம்னா என்றைக்குமே வேலைக்குங்கிற ஆர்வம் வராது, செயல்பட முன் வர மாட்டாங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படியே போயிட்டுருக்கும். அப்போது இவங்க நான் நல்லது தான் செய்கிறேன், நான் நல்லது தான் நினைக்கிறேன், நான் நினைக்கிற மாதிரி கிடைக்கல, நான் கேட்குற மாதிரி கிடைக்கலன்னு சொல்லி இவங்க தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டு எந்தவித வளர்ச்சியும் எடுத்துக்காமல், தன்னை புதுப்பிச்சு கொள்ளாமல், தன்னை முன்னேற்றிக்காமல், தான் எதுவுமே செய்யாமல் காசு பணம் வீடு பங்களா சொந்தம் பந்தம் மட்டும் வரணும்னு நினச்சா எப்படி வரும்? வரவே வராது. அடுத்தது இன்னொரு வகையில் பார்த்தோம்னா, கெட்டதுன்னு கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த கெட்டவங்கன்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா மல்டியாக ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாமே வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அந்த ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கறனால ஒரு இடத்துல போய் லாக் ஆகிடுவாங்க. இப்போ வண்டி ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் சடன் பிரேக் போட்டால் தூக்கி வீசும். அதே மாதிரி தான் இவங்க ஒரே ஃப்ளோவில் போயிட்டுருப்பாங்க. அப்போ இவங்களுக்கே தெரியாமல் இவங்களோட சிந்தனை செயல்
எல்லைக்கு மீறி போகிறப்ப இவங்களுக்கு ஒரு இடையூறு வர்றப்ப தான் இவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது வரும். அப்போ தொடர்ந்து இவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல இவங்க லாக் ஆகிடுவாங்க. அப்போ அறிவுங்கிறத நம்மளை புதுப்பிச்சுக்கணும், நம்மளை ப்ரெசண்ட் லைஃபுக்கு எது தேவை அப்படிங்கிறத செயல்படுத்தணும், செயல்படுத்தினதை ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் நம்மக்கிட்ட அறிவுங்கிறது இருக்கும். இது நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எத்தனையோ பேர்த்த நீங்கள் பாருங்கள், ரோட்டில் போயிட்டுருப்பாங்க, வண்டியில் வேகமாக டர்ரு புர்ருன்னு சவுண்டு, அந்த சவுண்டோடு போவாங்க. அந்த ரோட்டில் போகிறவங்க பல பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பாரு எப்படி ஓட்டிகிட்டு போகிறான், நெஞ்சே படபடன்னு அடிக்குது, ஹார்ட் அட்டாக்கே வந்துருமாட்டிருக்குது, இவனெல்லாம் எங்கே போய் விழுந்து சாகுறானோ அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம். ஆனால் அதே மாதிரி அவங்க ஆக்சிடெண்ட் ஆகி விழுவாங்க. அப்படி எத்தனை பேர்த்தோட வாயில் அவங்க விழுகிறாங்க? அப்போ ஏன் இவரோட எண்ணங்கள் எல்லாம் இப்படி இவ்வளோ ஸ்பீடாக செயல்படுதுன்னா, இவங்களோட மன இயக்கம் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. அதனால் இவங்க வண்டியும் அவ்வளோ வேகமாக ஓடுது. அப்போ மன இயக்கத்துக்கும் அறிவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நம்ம அறிவில் எதையை பதிவேற்றிருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் மனசு இயங்கும். அந்த மனசுபடி தான் நீங்கள் செயல்படுவீங்க. அப்போது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரித்து பார்ப்பதை விட நம்ம செய்த செயலுக்கு பலன் தான் கிடைக்கும். இன்னமும் விளக்கமாக சொன்னால், ஏழைக்கேற்ற எள்ளுருண்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம 1 ஏக்கரா நிலம் வச்சுருக்கோன்னா, அந்த 1 ஏக்கரால என்ன பயிரிடுறோமோ அந்த பயிரிடுற அந்த வேலைகள் செய்யணும், அது தகுந்த நேரத்தில் தண்ணி விடணும், தகுந்த நேரத்தில் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறப்ப தான் அந்த வளர்ச்சி இருக்கும், லாபங்கிறது இருக்கும். நம்ம ஏக்கராவை மட்டும் வச்சுட்டு எதுவுமே செய்யாமல் இருந்தால் எப்படி லாபம் வரும்? இது மாதிரி தான் பெரும்பாலும் நேரம் காலம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோட போராடிட்டுருக்குறாங்க. இயற்கை எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுத்துருக்குது, எடுத்துக்க தெரியல, செயல்படுத்த தெரியல. அறிவு, அதாவது செயல்படுத்தக்கூடிய அறிவு இருக்கிறவங்க அதை செயல்படுத்திட்டு போகிறவங்க, எனக்கெல்லாம் இது தேவையில்லை, தானாக நடக்கும் தானாக செய்யணும்னா சும்மா இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது. அப்போது நம்ம செய்கிற செயலுக்கு தான் பலன் கிடைக்குமே ஒழிய செய்யாத செயலுக்கு பலன் கிடைக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அறிவு எந்த வகையில் வேலை செய்யுது, சும்மா இருக்கிறதுக்கு வேலை செய்யுதா, பிறரை பற்றி பேசுறதுக்கு வேலை செய்யுதா, மற்றவர்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு வேலை செய்யுதா, இல்லை எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விலகி போய் வேலை செய்யுதா, இல்லை ஒரு பிஸ்னஸுக்காக வேலை செய்யுதா, 100 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும், நம்மளோட நிறுவனத்தில் ஒரு வேலை கொடுத்து அவங்களையும் வளர்த்தணும்னு வேலை செய்யுதா, இல்லை தான் மட்டும் வளர்ந்தா போதும்னு சுயநலமாக உங்கள் மனசு வேலை செய்யுதா, எதுவுமே எனக்கு தேவையில்லை, பிறந்தோம் வளர்ந்தோம் 10ஓட 1 100ஓட 1 போவோம் அப்படின்னு வேலை செய்யுதா, உங்கள் மனசு எதுக்காக வேலை செய்தோ அந்தன்படி தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அப்போ நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரிப்பதை விட உங்கள் அறிவு எந்த டிஎன்ஏல வேலை செய்யுதுன்னு பாருங்கள், அந்த டிஎன்ஏ தான் உங்களுக்கு வேலை செய்யும். இது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ஃபார்வேர்ட் ஆகும். அப்போது உங்களோட அறிவை புதுப்பிக்கிறதுக்கும் உங்களை தயார் பண்ணுறக்கும் எது நம்மக்கிட்ட எல்லாம் தடையாக இருக்குதுன்னு கண்டறிந்து மாற்றி அமைக்கிறதுக்கும் தான் உளவியல் பகுப்பாய்வும் உளவியல் வழிகாட்டுதலும் உங்களுக்கு வழி அமைச்சு கொடுக்குது. இதுக்கான ஒரு மென்டாரிங் ப்ரோக்ராம் தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வுகளை அவரவர்களின் அறிவு டிஎன்ஏ பதிவில் எவ்வாறு பதிவாயிருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை மறுசீரமைக்கவும் வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்வதற்கும் கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் ஆல்ரெடி பழைய டிஎன்ஏ அறிவு பதிவில் எவ்வாறெல்லாம் சேர்த்து வைத்துள்ளீர்கள், இப்பொழுது என்ன வேண்டும், இனி ஃப்யூச்சருக்கு எது தேவை என்பதை கண்டறிந்து புதுப்பிக்கவும் மறுசீரமைக்கவும் தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.